குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 10, 2025 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறை டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை அலுவலக வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குளிரூட்டும் இயந்திரத்திலிருந்து வெளியேறும் தண்ணீரை சேகரித்து மறுபயன்பாடு செய்யும் ஆலை வந்து பார்த்திங்கன்னா திறந்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது சென்னை நந்தனத்தில் இருக்குது மெட்ரோட ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 ஃப்ளோர் இருக்கும். அங்கே ஃபுல்லாமே 12 ஃப்ளோருமே ஏசியில் தான் இருக்கும். அந்த ஏசிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வர தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா சேகரித்து அதை பயன்பாடு செய்கிற ஆலையை வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறுவியிருக்காங்க. ஓகேங்களா? இது இப்போ தான் முதல் முறையாக பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 லிட்டர் தண்ணு வந்து பார்த்திங்கன்னா வெளியேறுது அந்த ஒரு இடத்துலேருந்து. ஓகேங்களா? ஒரு 12 மாடி இருக்கிற ஒரு கட்டடத்தில் ஏசி பயன்படுறதுனால 10,000 லிட்டர் தண்ணீர் வெளியேறுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலை வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம குரூப்லேயே நம்ம ஷேர் பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க, சொல்கிறேன். எஸ்ஐ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க. ஜூன் 28, 29ஆம் தேதியில் நடைபெறுவதாக இருந்த காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 1299 காலி பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவ நடவடிக்கைகள் தலைமை இயக்குனரான லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ துணை தலைமை தளபதியாக வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தின் இயக்குநரக தலைமை இயக்குனராகவும் அவர் வந்து பார்த்திங்கன்னா 2 பணியும் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்திய வீரரான சுபான்ஷி சுக்லா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய விண்வெளி பயணம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அக்ஸிம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சென்று ஆய்வு மேற்கொள்ள இருந்த இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷி சுக்லாவோட தன்னுடைய பயணம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது வானிலை காரணமாக தான் ஒத்தி வைக்கப்பட்டிருக்காங்க, மற்றபடி டெக்னிக்கல் இஷ்யூ எதுவும் கிடையாது. அமெரிக்காவில் இருக்க ஃப்ளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி விண்வெளி நிலையத்திலிருந்து எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் மூலம் பால்கன் 9 அப்படின்ற ஏவுகணை மூலம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் ஏவப்படுற டிராகன் விண்கலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பயணம் செய்ய போகிறாங்க. இந்த திட்டத்துக்கு பேர் தான் அக்ஸிம் 4 அப்படின்ற திட்டம். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சு நம்ம நேற்று டீட்டெயில்ஸில் சொல்லிட்டோம், இருந்தாலும் இன்னொரு டைம் ஞாபகப்படுத்துகிறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றை பிரிவில் நடப்பு சாம்பியனான ஸ்பெயினுடைய கார்லோஸ் அல்காரஸ் மற்றும் சாம்பியன் கோப்பையை தக்க வைத்திருக்கிறார். ஓகேங்களா? சாம்பியன் பட்டம் வென்ற அல்காரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 கோடி ரொக்க பரிசும், 2ஆம் இடம் பிடித்த சின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 கோடியும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரு முக்கியமானது, உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பலான எம்எஸ்சி இரினா வந்து பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தில் உள்ள விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஓகேங்களா? நாட்டின் முதல் ஆழ்கடல் சரக்கு பரிமாற்ற துறைமுகம் அப்படின்ற சிறப்புக்குரிய விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தை வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மாதம் 2ஆம் தேதி தான் மோடி அவர்கள் திறந்து வச்சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி இரினா அப்படின்ற சரக்கு கப்பல் வந்து பார்த்திங்கன்னா 399 மீட்டர் நீளமும் 61.3 மீட்டர் அகலமும் உடையது. இதுதான் உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதனுடைய ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படின்னா ஃபிபா அப்படின்ற அந்த ஃபுட்பால் இது இருக்குல்ல அமைப்பு, அந்த அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட பரப்பை கொண்ட கால்பந்து மைதானத்தை விட 4 மடங்கு நீளமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கப்பல்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் இது வந்து உலகின் மிகப்பெரிய கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எம்எஸ்சி இரினா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த டெஸ்ட் பேஜ் இணையணும் அப்படி இருப்பீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.